ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதில் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக். நீங்க இப்பதான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபர்ஸ்டா இந்த சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஆர்டரா பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட்டடா இருக்கும். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அப்படின்னா என்னன்னா கம்பேர் பண்றது. ஒரு குடும்பத்துல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணுவோமா? அதே போல ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கம்பேர் பண்ணுவோமா? எத்தனை ஜன்னல் இருக்கு எத்தனை கதவு இருக்குன்னு கம்பேர் பண்ணலாமா? அதே எத்தனை லைட் இருக்கு எத்தனை ஃபேன் இருக்குன்னு கம்பேர் பண்ணலாமா? இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு பேர், நம்பர்ல கம்பேர் பண்ணுவோம்ல, அந்த நம்பர்ல கம்பேர் பண்ணா அதுக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பர் நம்ம சொல்றோம்ல, அது ரொம்ப கம்மியான நம்பரா இருக்கணும், இன்டீஜரா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது இப்ப 40, 50 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல 40 பாய்ஸும் 50 கேர்ள்ஸும் இருக்காங்கன்னா, ஸோ 40:50 அப்படிங்கிறது ரேஷியோ கிடையாது. ரெண்டையும் கம்பேர் தான் பண்றோம். அந்த இடத்துல மீனிங் என்னன்னா 4:5 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா இதுல என்ன மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணணும். காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலா இருக்கிற இன்டீஜர் வேல்யூ, லீஸ்டா கம்மியான இன்டீஜர், இதுக்கு மேல இதை குறைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறுத்தணும். அது வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு தான் விகிதம், ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கம்பேரிசன் எதை வேணாலும் பண்ணலாம், ரெண்டு கம்பேர் பண்ணா அதுக்கு பேர் ரேஷியோன்னு சொல்லுவோம். அடுத்ததான் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணா அதை ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விகிதங்கள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 4:5 டபுள் அப்படின்னு போட்டு இங்க 16:20 எழுதலாம். சோ இந்த இடத்துல என்ன, இதே போலதான் இதுவும் இருக்கு. இது ரெண்டுமே சேம் தானே, இது ரெண்டும் ஈக்குவல் தானே. சோ இதைத்தான் நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது விகித சமம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இந்த கம்பேரிசன்ல நமக்கு தெரியணும். மெயினா நமக்கு ரேஷியோல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ லீஸ்ட் இன்டீஜரா தான் இருக்கணும் கம்பேரிசன்ல. அதே சமயத்துல டெசிமலாவோ தசமமாவோ இருக்கக்கூடாது, பிராக்ஷனாவோ இருக்கக்கூடாது, பின்னமாவோ இருக்கக்கூடாது. ஸோ ரேஷியோங்கிறது எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இன்டீஜரா மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல 4/3 5/3 இருந்துச்சுன்னா அது ரேஷியோ கிடையாது, இது ரேஷியோ கிடையாது. இந்த இடத்துல இதை எப்படி மாத்தணும், திரும்ப ரெண்டு இடத்துலயுமே மல்டிப்ளை பை 3 பண்ணா 4:5 வந்துருமா? இதுதான் ரேஷியோ. இந்த 4/3:5/3க்கான ரேஷியோவே 4:5 தான். ஸோ இந்த மாதிரி தசமத்திலயோ பின்னத்திலயோ ஃபிராக்ஷன்லயோ டெசிமல்லயோ இருக்கக்கூடாது, இன்டீஜர்ல மட்டும்தான் இருக்கணும். அந்த இன்டீஜரும் லீஸ்ட் இன்டீஜரா இருக்கணும். அதுக்கு மேல காமனா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, ரேஷியோவை மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ 5:6 இருக்குன்னு வைங்க. சோ இந்த இடத்துல ரெண்டு பக்கமுமே நான் 5ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்னவா மாறும், 25:30 மாறுமா? சோ இப்போ இதை கேன்சல் பண்ணி தான் எழுதணும், இது ரேஷியோ கிடையாது இல்ல. சோ இப்ப கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும், 5:6 தான் வரும். சோ அப்ப என்ன, ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணாலோ இல்ல டிவைட் பண்ணாலோ அதே போலதான். டிவைடட் பை 3 இங்க போட்டிருக்கோம்ல, இங்க நான் 4:5 டிவைட் பை 3 பண்ணிருக்கோம். ஆனா ஃபைனலா என்ன 4:5 தானே வந்திருக்கு. அப்போ ரேஷியோவை டிவைட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ உங்களுக்கு ரேஷியோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணலாம், ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. அதே போல டிவைடும் பண்ணலாம், ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. அதே சமயத்துல ரேஷியோவை ஆடோ சப்ராக்டோ பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு 10:9 எடுத்துக்குவோம். 10:9ல 2 நான் ஆட் பண்றேன் ரெண்டு பக்கமும் அப்படின்னா என்ன ஆகும், 12:11 மாறிடும். அப்ப என்ன, ரேஷியோ சேஞ்ச் ஆகும் எப்போ ஆட் பண்ணும்போது. அதே போல சப்ராக்ட் பண்ணும்போது தான் 10:9ல -2 பண்றேன் ரெண்டு பக்கமும், அப்ப என்ன ஆகும், 8:7 ஆயிரும். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ரேஷியோ சேஞ்ச் ஆகும் எப்போ பிளஸும் மைனஸும் இருந்தா. இது முக்கியமான பாயிண்ட், கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரேஷியோ பிளஸோ மைனஸோ பண்ணா கண்டிப்பா சேஞ்ச் ஆயிரும், வேற ஒரு ரேஷியோ தான் கிடைக்கும். இது நம்ம இப்ப ஏஜஸ் கணக்குகள் இருக்குல்ல, சோ வயது கணக்குகள், அதுல நம்ம சால்வ் பண்ணும்போது புரியும் நமக்கு. ஏன்னா பிளஸ் பண்ணும்போது ஒரு 10 பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் வந்து ஏஜ் ரேஷியோ மாறுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அந்த இடத்துல இதெல்லாம் புரியும். சோ பிளஸோ மைனஸோ இருந்தா உங்களுக்கு ரேஷியோ சேஞ்ச் ஆகும், மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ இருந்தா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. இது ரெண்டாவது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்ததா என்னென்ன பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னா, ரேஷியோவை பிரிக்க தெரியணும். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வச்சு ரேஷியோவை கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணி எழுத தெரியணும். சோ அதெல்லாம் பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பேரோட சேலரி டுகெதர் வந்து 1100 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அவங்களோட ரேஷியோ 5:6 அப்படின்னு சொல்றாங்க. ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரோட சம்பளத்தை கூட்டினா 1100 வருது. அப்ப ஏவோட சம்பளம் என்ன, பியோட சம்பளம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். சோ இந்த இடத்துல என்னன்னா அன்னோன் நோன் தான். இது ரெண்டு பேர்த்தோட சம்பளத்தோட கூட்டல் தானே இது ஏ பிளஸ் பிங்கிறது. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், எப்பவுமே ரேஷியோக்கு பின்னாடி எக்ஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா காமனா சம் வேல்யூ இருக்கும். அதாவது இந்த இடத்துல இது 50 60 இருந்திருந்தாலும் உங்களுக்கு 5:6 தான் வரும். அதே சமயத்துல 500 600 இருந்தாலும் உங்களுக்கு இதே 5:6 தான் வரும். சோ அதனால என்ன பண்ணுவோம், எக்ஸ்ங்கிற காமனா வச்சுக்குவோம். சோ அதனால என்ன, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன, 5x plus 6x என்ன 11x. 11xங்கிறது 1100 கொடுத்துட்டாங்களா, நம்ம ஆட் பண்ண வேல்யூ தான் இந்த 1100. அப்ப x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, 1100 by 11 தான் வரும். சோ அப்ப என்ன வரும், இது 100ன்னு வந்துருமா. x 100ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆப்வியஸா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ 5x என்ன 6x என்ன, 5xங்கிறது என்ன வரும் 500, 6xங்கிறது என்ன 600 அப்படிங்கிறது வரும். சோ இந்த இடத்துல அவங்க கொடுத்திருக்கிறது கூட்டல் வேல்யூ கொடுத்திருந்தா இப்படிதான் சால்வ் பண்ணும். இதுதான் அன்னோன் நோன் நாம சொல்லுவோம். 11xங்கிறது 1100னா 5x கண்டுபிடிக்கணும், 6x கண்டுபிடிக்கணும். சோ 5x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, 11xங்கிறது தெரியும், 5x என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். 5x கண்டுபிடிக்கணும், 11xங்கிறது 1100 அப்படிங்கிறது தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ வந்துருமா. அதே போல 6x கண்டுபிடிக்கிறது என்ன, 6xங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும், 11xங்கிறது என்னன்னு தெரியும், 1100 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ வந்துருமா. சோ இதுக்கான வேல்யூ 500ன்னு வரும், இதுக்கு 600ன்னு வரும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணாலும் 5/11 × 1100 தான் போடுவீங்க. அதுக்கான மீனிங் அன்னோன் நோன்னு தெரியாது. ஆனா இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸா அன்னோன் நோன் தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. அதனால அன்னோன் நோன் கிளியரா இருப்பீங்க. இந்த டாபிக்ல அதிகப்படியா அன்னோன் நோன் யூஸ் பண்ண போறோம். சோ அன்னோன் நோன்ல கிளியரா இருக்கணும். ஓகே, அடுத்ததா டிஃபரன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஏபி ரெண்டு பேரோட சேலரி இருக்கு, ரெண்டு பேரோட சேலரியோட வித்தியாசம் அப்படிங்கிறது 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்களோட சேலரியோட ரேஷியோ அப்படிங்கிறது 5:6ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஒன்னு கொடுத்து அதே ரேஷியோ எடுத்துக்குவோம். 5:6ங்கிறது அவங்களோட ரேஷியோ. இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது அவங்க ரெண்டு பேர் சம்பளத்துக்கான வித்தியாசம் 1000 கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல எடுத்து எழுதும்போது என்ன பண்ணும், இது 5x 6x அப்ப டிஃபரன்ஸ் என்னன்றது எடுத்து எழுதணும். a - b தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் கொஸ்டின்ல நம்ம தெளிவா பார்க்கணும். 1000ங்கிறது என்ன வேல்யூ அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப என்ன வரும், சோ டிஃபரன்ஸ் என்ன, xன்னு வருமா, 1x கான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 1000. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5x கண்டுபிடிக்கணும், 6x கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல அன்னோன் நோன் போகணும்னே தேவையில்லை. ஏன்னா கிடைக்கிற வேல்யூவே x வேல்யூ தான், 1x தான். சோ 5x என்ன 5000 வருமா, 6x என்ன 6000 வருமா. சோ இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும். அதே இடத்துல a/b ரேஷியோ 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஏவோட சேலரி 5000 கொடுத்துட்டாங்கனாலும் அதர் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏபி ரெண்டு பேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, 5:6 எடுத்துக்குவோம். இப்ப ஏவோட சேலரி வந்து 700 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பியோட சேலரி என்னன்னு கேட்கலாம். சோ அந்த மாதிரி கேட்கலாமா, அப்படி இல்லைன்னா a plus b ரெண்டு பேரோட சேலரியும் ஆட் பண்ணா என்ன அப்படின்றது கேட்கலாம். சோ இந்த இடத்துல என்ன, ஏவோட தானே கொடுத்துருக்காங்க 5x 6x. அப்ப நமக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அடிஷன் கிடையாது, இது சப்ட்ராக்ஷனும் கிடையாது. அப்ப இது ரெண்டு தனித்தனியில இது ஏவோட வேல்யூ. அப்ப என்ன 5x அப்படிங்கிறது 700ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்புறம் 6x என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல அன்னோன் நோன் யூஸ் பண்ணலாமா, 6x divided by 5x into 700. எப்பவுமே xxங்கிறது கேன்சல் ஆயிடும், அதனால அதை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. சோ 5 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 140 வருமா, 6 into 140 என்ன 840 அப்படிங்கிறது வந்துரும். சோ இதே இடத்துல டைரக்டாவே ஏவோட சேலரி இது, அப்ப ரெண்டு பேர்த்தோட சேலரியும் டுகெதர் என்ன அப்படின்னு கேட்டா பியோட சேலரி கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு அன்னோன் தெரியும். சோ அப்ப என்ன பண்ணும், இது ரெண்டு பேரோட சேலரி டுகெதர் என்ன 11x நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத டைரக்டா எழுதிக்கலாம். சோ அப்ப இந்த 6x கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப 11xங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட 5x கான வேல்யூ இருக்கு 700. இதை கேன்சல் பண்ணா வந்துருமா, 5 வச்சு கேன்சல் பண்ணா 140, 11 into 140 என்ன 1540. சோ இந்த இடத்துல இதையும் ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஆனா இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும்னு இல்ல, டைரக்டா அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு அன்னோன் தெரியும். சோ இதே போல பி வேல்யூ கொடுத்துட்டு ஏ வேல்யூ கேட்கலாம், இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுத்துட்டு கேட்கலாம். எப்படின்னாலும் கூட்டுத்தொகை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ ஒன்று வருமா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்ல ஒன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். எல்லா இடத்துலயும் அன்னோன் நம்ம கிளியரா இருந்தோம்னா
ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா ரேஷியோல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இப்போ 5:6 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குன்னு வைங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 5:6ங்கிறது ஏபியோட ஏஜ். இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 6:7ன்னு மாறிடுது. அதே ஏபிக்கு 5 வருஷம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 6:7ன்னு மாறிடுது. அப்போ இப்போ அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். சோ வெரி சிம்பிள். இந்த ரேஷியோவா மாறுதா? சோ அதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த ரேஷியோவா மாறுறதுக்கு என்ன பண்றோம்? 5ங்கிறத ஆட் பண்றோம். அப்ப எங்க ஆட் பண்றோம்? இங்க ஆட் பண்றோம். சோ இங்க இருந்து இது மாறணும்னா +5 பண்ணணும், இங்க இருந்து இது மாறணும்னா -5 பண்ணணும். அந்த இடத்துல தெளிவா இருக்கணும். அப்ப என்ன, இது 5x தானே சொல்லுவோம். 5x ஓட 5 ஆட் பண்ணது என்னவா மாறுது? 6ன்னு மாறிடுது. அதே இடத்துல 6x 5 ஆட் பண்ணீங்கன்னா 7ன்னு மாறிடுதுன்னு போட்டு டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணீங்கன்னா போதும், வேல்யூ கிடைச்சிரும். x வேல்யூ கிடைச்சதா அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இங்க என்னன்னா 5:6 அப்படிங்கிறது 5/6, அதுதான் அதோட மீனிங். a:b அப்படிங்கிறது a/bங்கிறது அதோட மீனிங். சோ அதனாலதான் 5:6ங்கிறத இங்க இப்படி எழுதிக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு ரேஷியோவா மாறுது. சோ இங்க x யூஸ் பண்றீங்களா, இங்க ஏன் யூஸ் பண்ணலன்னு நீங்க கேட்பீங்க. இங்க நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா x கேன்சல் ஆயிடும். சோ அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் ஏஜஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள்ல முக்கியமா இந்த கான்செப்ட் தான் அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ரேஷியோவை பொறுத்தது தான். சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35x + 35 = 36x + 30 அப்படின்னு வருமா? சோ இந்த 30 இந்த பக்கம் வந்துரும், இங்க 35 அங்க போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? xன்னு வந்துருமா? 36 - 35 இங்க ஒரு xன்னு வந்துரும். இங்க 35 - 30 அப்படிங்கிறது 5ன்னு வந்துரும். x 5னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப 25, இங்க x 5ங்கிறப்போ 30 அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இத ரிவர்ஸ்லயும் கால்குலேட் பண்ணலாம். ரிவர்ஸ் கால்குலேட் பண்றது வேற ஒண்ணுமே இல்ல. 5/6 = 6x - 5 7x - 5. இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னா, இங்க வர்ற x வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இங்க இருந்து இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது. சோ ரேஷியோல முக்கியமா இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இது வெரி சிம்பிள். ரேஷியோல ஆட் பண்ணா ரேஷியோ சேஞ்ச் ஆகும்னு ஆல்ரெடி சொன்னோமா? அதே போலதான் இங்க ஒன்னு ஆட் பண்றேன், அதனால ரேஷியோ சேஞ்ச் ஆகுது. ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன், எனக்கு வேல்யூ கிடைச்சிரும். அடுத்ததா தலைகீழி, ரேஷியோட தலைகீழி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். 5:6 அப்படின்னு இருக்குதுன்னா இதோட தலைகீழி வந்து 6:5 தான், வேற ஒண்ணுமே இல்ல. இதோட மீனிங் 5/6 தானே. இதோட தலைகீழி என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 6/5ன்னு எழுதுவீங்களா? அவ்வளவுதான். இதுதான் இந்த கான்செப்ட். இதே இடத்துல உங்களுக்கு வேற ஒரு வேல்யூ கொடுத்து கேக்குறாங்க, 3 வேல்யூ கொடுத்து கேக்குறாங்க, 1:2:3. இதோட தலைகீழி என்ன? ரேஷியோல தலைகீழி என்ன? விகிதத்தோட தலைகீழி என்னன்னு கேட்டாங்கன்னா இதோட மீனிங் என்னன்னா, தலைகீழின்றது என்ன? 1/1 1/2 1/3ன்னு எழுதுவோமா? சோ இப்படிதானே தலைகீழி. அதே தான் இங்கேயும் மீனிங். இங்க என்ன? 1/5 1/6ன்னு மாத்தினா இதோட தலைகீழியா மாறும். 1/5 1/6ங்கிறது ரேஷியோ கிடையாது. ஏன்னா ரேஷியோ இன்டீஜர்ல தான் இருக்கணும். அப்ப இதை மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இன்டு 30ன்னு பண்ணுவீங்களா? சோ 30ஆல கேன்சல் பண்ணும்போது இந்த பக்கம் 6 வந்துரும், இந்த பக்கம் 5 வந்துரும். அதுதான் ஒரிஜினல் மீனிங். ஆனா இந்த மாதிரி 2 இருக்கும்போது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 3 இருக்கும்போது இந்த மாதிரி எழுதிதான் சால்வ் பண்ணும். இப்ப எல்சிஎம் என்ன? எல்சிஎம் 6. அப்ப 6ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சோ ஃபர்ஸ்ட் 6ன்னு வந்துருமா? அடுத்து இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3ன்னு வந்துருமா? அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2ன்னு வந்துரும். சோ இதுதான் இதோட தலைகீழி. ரேஷியோல தலைகீழி 3:2:1ன்னு எழுதிடக்கூடாது, அது தப்பு. இதோட தலைகீழி இதுதான். இதுவும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரேஷியோவை மாத்தி சொல்ல சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அது வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம இவ்வளவு நேரம் அன்னோன் நோன் யூஸ் பண்ணோம்ல, பர்சன்டேஜ் டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எல்லாம், அதே அன்னோன் நோன் தான். நேர் விகிதம்ங்கிறது அன்னோன் பை நோன் இன்டு நோன் வேல்யூன்னு யூஸ் பண்ணுவோம். எதிர் விகிதம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அன்னோன் பை நோனோட தலைகீழி என்ன? நோன் பை அன்னோன் தானே. சோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எப்படி அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். நேர் விகிதம்ங்கிறது எக்ஸாம்பிள், இப்ப 10% அப்படிங்கிற வேல்யூ 70 அப்படின்னா 15% அப்படிங்கிறது என்ன? அதிகமா வருமா கம்மியா வருமா? சோ இங்க பர்சன்டேஜ் நான் அதிகப்படுத்துறேன், அப்ப இங்க வேல்யூ என்ன ஆகும்? அதிகமா தானே ஆகும். அப்போ இதுக்கு பேர் தான் நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம பர்சன்டேஜ் டாபிக்ல எல்லாமே அன்னோன் பை நோன் மட்டும் தானே யூஸ் பண்ணோம். ஏன்னா பர்சன்டேஜ் வந்து நேர் விகிதத்தை சேர்ந்தது. அதே இடத்துல எதிர் விகிதத்துக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப 10 பேர் ஒரு வேலையை செய்யறாங்க, 15 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதே இடத்துல 15 பேர் செஞ்சா எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க?
10 பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம், 15 நாள் எடுத்துக்கிறாங்க முடிக்கிறதுக்கு. இப்ப நாள் அதிகப்படுத்திடுறேன், அப்போ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? கம்மியான நாள்ல முடிப்பாங்களா, அதிக நாள்ல முடிப்பாங்களா? கம்மியான நாள் தானே முடிப்பாங்க, கம்மியான நாள் தானே எடுத்துக்குவாங்க. சோ இதுக்கு பேர் தான் எதிர் விகிதம். சோ எதிர் விகிதம்ங்கிறது என்ன? ஒன்னு அதிகப்படுத்தினா இன்னொன்னு குறைஞ்சா அது எதிர் விகிதம். நேர் விகிதம்ன்றது என்ன? ஒன்னு அதிகப்படுத்தினா இன்னொன்னு அதிகமாகுதுன்னா நேர் விகிதம். அதே இடத்துல இதை குறைச்சோம்னா குறைஞ்சதுனாலும் அதுவும் நேர் விகிதம் தான். சோ மாத்தி மாத்தி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு எதிர் விகிதம் நம்ம சொல்லுவோம். சோ இந்த கான்செப்டை நம்ம அன்னோன் டாபிக் இன்ட்ரோடக்ஷன்லயே கொடுத்திருப்போம். பேசிக்காவே மேக்ஸ் ரெண்டே வகை தான் படும். ஒன்னு வந்து நேர் வகை டைரக்ட் மெத்தட், இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லியிருப்போம். சோ அது ரெண்டு தான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ரேஷியோல உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின் இருக்கும். சோ இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வேலை மற்றும் காலம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, டைம் அண்ட் ஒர்க், அந்த டாபிக்லயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுலயும் சில கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் சால்வ் பண்ண முடியும். இது அன்னோன்ல சொல்லாம விகிதத்திலே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன 10:15ங்கிறது ரேஷியோ என்ன 2:3ன்னு வருமா? இந்த 2:3ங்கிற ரேஷியோலே தான் இதுவும் இருக்கும். ஏன்னா இது நேர் விகிதம். அப்ப என்ன, இந்த 2x-ங்கிறது 70னா 3x-ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதேதான், இதைத்தான் நம்ம அன்னோன்ல பண்ணுவோம். இந்த இடத்துலயும் அதே தான் பண்ண போறோம். சோ அதே தான் இங்க. அதே இங்க பாருங்க, இங்க என்ன 2:3ன்னு வருமா? 2:3 10:15. அப்ப இங்க என்ன வரும்னா 3:2 வரும். ஏன்னா இது இன்வர்ஸ் ரேஷியோல தான் வரும். ஏன்னா இது எதிர் விகிதம் அப்படிங்கிறதுனால. சோ எதிர் விகிதம் அப்படிங்கிறது தலைகீழி, அதாவது ஒரு ரேஷியோட தலைகீழி தான் எதிர் விகிதம் அப்படின்றது சொல்லுவோம். இப்ப 2:3 இருக்குன்னா இது 3:2 தான் வரும். அப்ப 3x அப்படிங்கிறது 15னா 2x என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? அதுவும் அன்னோன் தான். 3xங்கிறதா x வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்ல அன்னோன் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப என்ன, 3x-ங்கிறது 15, 2x-ங்கிறது 10ன்னு வருமா? 10 நாள்ல முடிச்சிருவாங்க 15 பேர் இருந்தா. சோ இந்த இடத்துல இது 15 பேர் இருந்தா 10 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். சோ இது அன்னோன்ல எழுதணும்னா என்னன்னா நோன் பை அன்னோன் வரும். இதுல எது நோன்? 10ங்கிறது தெரியும், 15ங்கிறது தெரியாது. என்ன வேல்யூ 15 அப்படின்னு போட்டுருவோம். சோ இந்த இடத்துல டேஸ் இது மென் தானே. சோ சேம் கைண்ட் தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரணும். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எதிர் விகிதம் கான்செப்ட்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோன் அப்படிங்கிறது தெரிஞ்ச வேல்யூ தான் மேல எழுதணும், தெரியாத வேல்யூ கீழே எழுதணும். இன்ட்டு எப்பவுமே அந்த மூணாவது வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கிற வேல்யூ இந்த சைடு தான் வரும். சோ இது சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது வரும். சோ இதே பர்சன்டேஜ் சால்வ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 15% கண்டுபிடிக்கணும், 10% தெரியும், என்னது 70ன்னு சால்வ் பண்ணுவோமா? சோ இதே தான் சால்வ் பண்ணுவோம், அதே ஆன்சர் தான் வரும். சோ இங்க 0 கேன்சல், 15 × 7 105 அப்படிங்கிறது வரும். சோ இங்க இந்த எதிர் விகிதம் நேர் விகிதத்துக்கு ரேஷியோ அதே மாதிரி இருக்கும், இங்க ரேஷியோ மாறி வரும், இன்வர்ஸ்ல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா போதும். இந்த டைப்ல வர கொஸ்டின்ஸை ஜஸ்ட் அன்னோன் மெத்தட் தெரிஞ்சிருந்தாவே போதும். டக்குன்னு இது நேர் விகிதமா எதிர் விகிதமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தபடியா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பொறுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கேட்கிற கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிள், ஒரு ஸ்டெப்ல சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வர போற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத ஆர்டரா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்குன்றத பார்ப்போம். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. சோ 40 நிமிடம் அப்படிங்கிறது என்ன? மினிட்ஸ். அதுவே 1 மணி நேரங்கிறது 1 ஹவர். சோ இது வெரி சிம்பிள். இதையும் மினிட்ஸா மாத்திருங்க. மினிட்ஸா மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 60 மினிட்ஸ்னு வருமா? சோ அப்ப 40 மினிட்ஸ் அண்ட் 60 மினிட்ஸ்க்கு இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு தான் கேக்குறாங்க. காமனா என்ன இருக்கு? 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது 2ஆல் அடிக்கலாம்ல. 2ஆல் அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 2 தடவை 2 இங்க 3 தடவை 2. அப்ப ரேஷியோ என்ன? 2:3. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என்னன்னா சேம் யூனிட்ஸ்ல இருக்கணும். இங்க மினிட்ஸ் ஹவர்ல இருந்தா அப்படியே கேன்சல் பண்ணிடக்கூடாது, 40:1 சால்வ் பண்ணிடக்கூடாது. ரெண்டுமே சேம் யூனிட்ஸ்ல இருந்தாதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின். குமரனிடம் 600 உள்ளது, அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு? சோ 600ங்கிற அமௌண்ட்டை பிரிச்சு எழுதணும். என்னது? 2:3 அப்படிங்கிறது. இதுல யாருக்கு அதிகம் கிடைக்கும் பார்த்த உடனே சொல்லிடலாம். 3x-ங்கிறது அதிகம், 2x-ங்கிறது கம்மி. இந்த 600 தான் நான் 2 பேருக்கும் பிரிச்சு சொல்றாங்க. அப்ப 600ஓட வேல்யூனா 2ஐயும் கூட்டின வேல்யூ. 5x-ங்கிறது 600னா அப்ப x என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஆர்எல்ஸ் அன்னோன் யூஸ் பண்ணலாம். இங்க நம்ம கேட்கறது அதிகமா யாருக்கு கிடைக்கும்? 3x-ங்கிறது தான் அதிகம். 5x-ங்கிறது என்ன வேல்யூன்னு தெரியும், 600ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. சோ இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 120. 3 × 120 என்ன? 360.
சோ இதை வச்சே இந்த வேல்யூ என்னன்றது சொல்லிடலாம். சோ இப்ப 360 இதுல சப்ட்ராக்ட் பண்ணா வர வேல்யூ தானே இது வரும். அப்படியே இல்லைன்னா அன்னோன் நோன் யூஸ் பண்ணா என்ன 2x கண்டுபிடிக்கணும், 5x தெரியும், 5xங்கிறது 600. அகைன் இதே 120 தான் வரப்போகுது. 2 × 120 என்ன 240. சோ அப்ப 240ங்கிறது ஒருத்தருக்கும் 360ங்கிறது ஒருத்தருக்கும் கொடுப்பாங்க. இப்ப ரெண்டாவது பர்சனுக்கு தானே அதிகமா கொடுக்குறாங்க, யாழ்னிக்கு தானே அதிகமா கொடுக்குறாங்க. யாழ்னிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க 360. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? சோ 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட், 40 மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 3 யூனிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சோ அதே இடத்துல 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம்ங்கிறது என்ன 120 மினிட்ஸ் தானே. சோ அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள். அன்னோன் நோன் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளா எழுதிடலாம். 120 மினிட்ஸ்க்கு எவ்வளவு யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும், 40 மினிட்ஸ்க்கு 3 யூனிட் அப்படிங்கிறது தான். சோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3 × 3 9 யூனிட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். வெரி சிம்பிள். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணேன்னா அதிகமா தானே வாட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவேன். அதாவது 3 அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 40 நிமிஷத்துக்கு அப்படின்னா 120 நிமிஷத்துக்கு அதிகமா தானே வரும். இது நேர் விகிதத்துல வரும். அதனாலதான் நம்ம அன்னோன் நோன் யூஸ் பண்ணோம். அதுவே எதிர் விகிதம் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க நோன் பை அன்னோன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்கள் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு? சோ 6 கிலோமீட்டர் போறாங்க எவ்வளவு நேரத்துல 1 மணி நேரம். நாம இங்க மினிட்ஸா மாத்திக்கலாம், ஏன்னா கொஸ்டின் மினிட்ஸ்ல இருக்கு. சோ அப்ப 6 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 60 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 20 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணிருப்பாங்கன்றதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல என்ன, இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? நேர் விகிதம். இங்க நான் டைம் குறைச்சோம்னா கடக்கிற தூரமும் குறையும். சோ அப்ப ரெண்டுமே இங்க குறையுது, இங்கேயும் குறையும். அப்ப அப்படின்னா நேர் விகிதம், அன்னோன் நோன் தான். சோ அப்ப 20 மினிட்ஸ்க்கு எவ்வளவு கவர் பண்றாங்க கண்டுபிடிக்கணும். 60 மினிட்ஸ்க்கு தெரியும் 6. இதை சால்வ் பண்ணா வரதான் ஆன்சர். 0 0 கேன்சல் ஆயிடுமா, 6 வச்சு அடிச்சோன்னா 6 கேன்சல் ஆயிடும். அப்ப 2 கிலோமீட்டர் கவர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த நேர் விகிதமா எதிர் விகிதமாங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 1500 மாணவர்கள் இருந்தா அந்த இடத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும், 50 பேர் இருக்கணும். அந்த நிர்வாகிகள் 5 பேர் இருக்கணும். இப்ப 1800 இருக்கப்போ என்ன இருக்கணும்னு கேக்குறாங்க. சோ 1500க்கு 50 அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ வருமா, அதே ரேஷியோல தான் இங்கேயும் இருக்கும். சோ இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேன்சல் பண்ணலாமா, 5 வச்சு கேன்சல் பண்ணுங்க. 5 வச்சு கேன்சல் பண்ணா என்ன வரும், சோ இது 1, இது 10, இங்க என்ன வரும், சோ அதே 5 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 300. 300:10:1 அப்படிங்கிற ரேஷியோல தானே இருக்கணும். அப்ப 300ங்கிறது இங்க 1800 ஆகுதுன்னா என்ன, இன்ட்டு 6 அப்படின்னு தானே கணக்கு. அதே போலதான் மல்டிபிளிகேஷன் ஆகினாலும் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது, அதனால மல்டிப்ளை பண்றோம். சோ அப்ப என்ன, இன்ட்டு 6 பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும், 1800 வந்துருமா, இது 60ன்னு ஆயிருமா. அப்ப இங்க என்ன வரணும், 6 பேர் வரணும். அப்போ எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நிர்வாகிகள் இருக்கணும், 1800 பேர் இருந்தா 60 ஆசிரியர்களும் 6 நிர்வாகிகளும் இருக்கணும். இந்த இடத்துல இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சு அதே ரேஷியோல இங்க வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சால்வ் பண்ணோம். அதே ரேஷியோ இங்க வரணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா ரேஷியோ சேஞ்ச் ஆகுது ஆல்ரெடி சொல்லிட்டோம். 300ங்கிறது 1800 எப்படி மாறுச்சுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ண ஆச்சா, அதே 6ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்படியே இல்லைன்னா ஒன்னொன்னே ரேஷியோவா போட்டுக்கிட்டு இருக்கணும். அதை விட இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார், சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A:B:C ஐ காண்க. சோ அதாவது பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். அப்ப என்ன, பி ஏ ரேஷியோ என்ன, பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். முடிஞ்சுதா. அடுத்ததான் என்ன, சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்ப சி பி இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்போ இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சா முடிஞ்சுதா, அதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல A:B:C என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன, இங்க ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு, பி இருக்கு. ரெண்டையும் சேம் ஆகணும். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. என்ன பண்ணுவீங்க, இதை 2 ஆக்கணுமா, இதை 2 ஆக்குனீங்கன்னா சேமா பண்ணிக்கலாமா, 2 ஆக்குங்க. சோ அப்ப என்ன, 2 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இன்டு 2 மல்டிப்ளை பண்ணும். அதே 2 இங்க மல்டிப்ளை பண்ணும். என்ன மல்டிப்ளை பண்ணாலும் அதையே அந்த சைடும் பண்ணாதான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்ப இது என்ன ஆகும், 2:4 வந்துரும். சோ இது ரேஷியோ கிடையாது, 1:2 தான் ரேஷியோ. 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ மாறும்ல, 3க்கான ரேஷியோ. சோ அதனாலதான் இப்ப B2ன்னு வந்துருச்சு, இங்கேயும் B2ன்னு இருக்கு. சோ அப்ப ரெண்டையும் காமனா வச்சுக்கலாமா. அப்ப A:B:Cங்கிறது இல்லாம A ஓட வேல்யூ என்ன, 4.
சோ B யோட வேல்யூ என்ன 2, C யோட வேல்யூ என்ன 1. சோ A 4 இருக்கும்போது B 2 இருக்கும், C 1 இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு ராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளன. அம்முகாமில் மேலும் 50 வீரர்கள் வந்து சேர்ந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர் இருக்காங்க. 200 பேருக்கு 40 நாளுக்கான உணவு இருக்கு. 40 பேருக்கான ஃபுட் இருக்கு. 40 நாள் 40 டேன்னு எழுதிக்குவோம். சோ அடுத்ததான் என்ன, 50 பேர் எக்ஸ்ட்ராவா வராங்க. அப்ப இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 250 பேர் இருக்காங்க. அப்ப எத்தனை நாளைக்கு உணவு வரும் அப்படிங்கிறது கொஸ்டினா கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ 200ல இருந்து 250 ஆகுதுன்னா என்ன, இங்க அதிகரிக்குது. அப்போ ஆட்கள் அதிகரிச்சா இருக்கிற உணவு நாட்கள் எடுத்துக்கிறது குறையுமா அதிகமாகுமான்றது ரியல் டைம்ல திங்க் பண்ணி பாருங்க. ஆள் அதிகமா பண்றேன்னா நம்ம கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்கள் கம்மி நாளுக்கு தானே வரும். சோ அப்ப என்ன, இங்க குறையும். அப்ப இதுக்கு பேர் என்ன, எதிர் விகிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போதும். சோ எதிர் விகிதம் இது டே, அதனால 40 டேன்னு எழுதிக்கிறேன். சோ இங்க டிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சோ இப்போ எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சலாமா? எதிர் விகிதம்னா என்ன, தெரிஞ்ச வேல்யூ தெரியாத வேல்யூன்னு மாத்தி எழுதணுமா? எப்பவுமே தெரியாத வேல்யூ நியூமரேட்டர்ல எழுதி தெரிஞ்ச வேல்யூ டினாமினேட்டர் எழுதுவோம். இப்போ நேர் விகிதத்துக்கு. எதிர் விகிதம்னா என்ன, நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணுமா? இங்க எதுக்கான வேல்யூ தெரியும், 200க்கான வேல்யூ தெரியும். எதுக்கான வேல்யூ தெரியாது, 250 பேர் வந்தா எவ்வளவு நாளுக்கு வரும்ன்றது தெரியாது. சோ இன்ட்டு இந்த வேல்யூ தான் 40. இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். சோ கேன்சல் பண்ணலாமா? 4 டைம் இங்க 5 டைம் 50 இருக்கா, கேன்சல் பண்ணியாச்சு. இங்க 8 டைம் இருக்கா, 8 டைம் 5ங்கிறது 40. 4 × 8 32 நாளைக்கு தான் வரும். இந்த மாதிரி 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா, 200 பேர் இருக்கிற இடத்துல 250 பேர் வந்தாங்கன்னா 40 நாளைக்கு வர்ற ஃபுட் எவ்வளவு நாளைக்கு தான் வரும், 32 நாளைக்கு தான் வரும். சோ இத ரேஷியோலயும் சொல்லலாம். இது என்ன ரேஷியோ, 4:5 அப்படின்னு இருக்கா. சோ 4:5 இருக்குன்னா எதிர் விகிதம்னா என்ன வரும், 5:4. சோ 5ங்கிறது 40னா 4ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சலாம்ல. 5x 40னா x 8ன்னு வருமா, 4xங்கிறது 32. சோ இந்த மாதிரி ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணலாம். அன்னோன்ங்கிறதும் அதே தான். சோ இந்த மெத்தட்ல எழுதுவோம், அதை எழுதாமையே சால்வ் பண்ணலாம். ஃபாஸ்டா சால்வ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 24 பென்சிலுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, 6 சில்ட்ரன் இருக்காங்க. சோ இந்த இடத்துல 18 சில்ட்ரன் இருக்காங்கன்னா, 18 குழந்தைங்க இருக்காங்கன்னா பென்சில்ஸ் அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா? சோ இங்க நான் குழந்தைங்களை அதிகப்படுத்துறேன் அப்படின்னா பென்சில்ஸும் அதிகமா தான் வேணும். அப்ப நேர் விகிதம்னு சொல்லிடலாமா? சோ டைரக்டா ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணனும்னா என்ன, குழந்தைங்களோட ரேஷியோ என்ன, 1:3. நேர் விகிதம்னா இங்கேயும் 1:3 தான் வரணும். 1ங்கிறது 24னா 3ங்கிறது என்ன, 72. சோ அப்ப எத்தனை பென்சில் தேவைப்படும், 72 பென்சில் அப்படிங்கிற ரேஷியோ வச்சு சொல்லிடலாம். அன்னோன்னா என்ன, 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும் தெரியணும். 6 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும், 24 பென்சில் தேவைப்படும். இதை கேன்சல் பண்ணா வேல்யூ வருமா? சோ 3 × 24 72 தானே வரும். சோ இவ்வளவுதான். அன்னோன் கான்செப்ட் தெரிஞ்சனா ரேஷியோல முக்காவாசி क्वेश्चंस டக்குன்னு சால்வ் பண்ணிட்டே போயிடலாம். இங்க நேர் விகிதமா எதிர் விகிதமாங்கிறது மட்டும் நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுள்ள 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 15 அட்டைகளோட கிராம்ஸ் என்ன, 50 கிராம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இது 15 அட்டைகள். சோ அதே இடத்துல 2.5 கிலோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2.5 கிலோங்கிறது எத்தனை கிராம், 2500 கிராமா? சோ இது என்னன்னா ஒரே அலகுல இருக்கணும், சேமா இருக்கணும், அப்பதான். சோ அப்ப 2500னா எத்தனை அட்டை இருக்கும், அன்னோன் தான். இப்ப கிராம் அதிகமானா அட்டை அதிகமாகுமா கம்மியாகுமா, அதிகமா தானே ஆகும். இப்ப சேம் ரேஷியோ தானே. இப்ப அன்னோன் யூஸ் பண்ணா முடிஞ்சுதா, 2500 கிராம்ல எத்தனை அட்டை செய்யலாம்னு கண்டுபிடிக்கணும். 50 கிராம்ல எத்தனை செய்யலாம், 15 செய்யலாம். சோ இதை கேன்சல் பண்ணா வர்றதுதான் ஆன்சர். 0 அடிச்சிடலாமா? 5 வச்சு கேன்சல் பண்ணா இங்க 3 வருமா? சோ 3 டைம் 5 15. 250 × 3 என்ன, 750 அட்டைகள் செய்யலாம். இதே மாதிரி அட்டைகள் எதை வச்சு 2.5 கிலோகிராம் எடையுள்ளதை வச்சு 750 அட்டைகளை செய்ய முடியும். இந்த இடத்துல இது நேர் விகிதத்தை சார்ந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? சோ 90 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. 2ங்கிறத நான் மினிட்ஸ்ல கூட மாத்தி வச்சுக்கலாம், 150 மினிட்ஸ். ஏன்னா நமக்கு மினிட்ஸ்ல கொஸ்டின் இருந்துச்சுன்னா திரும்ப ஹவர்ஸ்ல மாத்திக்கலாம். சோ மணி நிமிடங்கள்ல இருந்து
ஹவர்ஸ் மணியா மாத்துறது ஈஸி. சோ இப்ப மாத்தி வச்சிருக்கோம். அடுத்தது என்ன, 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? நான் அதிக தூரம் கடக்கணும், நான் அதிக நேரம் டிராவல் பண்ணுமா, நேர் விகிதமா? சோ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணா முடிஞ்சது. சோ நேர் விகிதம்னா என்ன, அன்னோன் பை நோன் தானே. 210 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கண்டுபிடிக்கணும். 90 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும், 150 நிமிஷம். சோ மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா, 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 டைம் 3 இங்க இருக்கு, இங்க 5 டைம் 3 இருக்கு. சோ 3 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும், 7 டைம் 70 × 5 என்னவோ அதுதான் ஆன்சர். 350 மினிட்ஸ் அப்படிங்கிறது வரும். இத ஹவர்ஸ் எல்லாம் மாத்தணும். சோ நிமிஷத்துல இருந்து மணியா மாத்துறது ஈஸி தானே, டிவைடட் பை 60 தான். சோ எத்தனை 60 இருக்கு 350ல, சோ 5 60 300. சோ 5 hours 50 minutes எழுதிக்கலாமா. சோ இதோட ஆன்சர் 5 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகும். இதே 210 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு முன்னாடி கவர் பண்ற அதே வேகத்துல டிராவல் பண்ணா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும்? இதுவும் நேர் விகிதமா எதிர் விகிதமா கண்டுபிடிச்சா அன்னோன்னா நோன் பை அன்னோன் ஃபிக்ஸ் பண்ண ஆன்சர். சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 21 மாணவர்களுக்கு 840 ரூபாய் கட்டணும். 840 ரூபாய் கட்டினா 21 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல என்னன்னா 1680 ரூபாய் கட்டுறாங்க. சோ அப்படின்னா எத்தனை பேர் பார்க்கலாம் அப்படின்றது தானே கொஸ்டின். சோ இங்க என்ன ரேஷியோ வச்சு டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஏன்னா இதோட டபுள் தான் இதுன்னு நமக்கு தெரியும். இப்போ 1:2 அப்படிங்கிற ரேஷியோல தான் இருக்கு. இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? நான் அதிகமா காசு கட்டினா அதிகமான பேர் தானே பார்க்க முடியும். சோ அப்ப என்ன நேர் விகிதம். 1:2னா இதுவும் 1:2 தான். சோ 1ங்கிறது 21னா 2ங்கிறது என்ன 42. சோ அப்ப எத்தனை பேர் பார்க்கலாம், இன்னும் 21 பேர் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். மொத்தமா எத்தனை பேர் பார்க்கலாம், 1680 ரூபாய் கட்டினா 42 பேர் பார்க்கலாம். ஏன் அன்னோன்ல எழுதுனா வேற ஒண்ணும் இல்ல, 1680 ரூபாய்க்கு எத்தனை பேர் பார்க்கலாம் கண்டுபிடிக்கணும். 840 பேருக்கு எத்தனை பேர் பார்க்கலாம், 21 பேர் பார்க்கலாம்ன்றது நமக்கு தெரியும். சோ இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 2 டைம் 840 தான் 1680. 2 × 21 என்ன 42 பேருங்கிறது அன்னோன் ஒன்லி வந்துரும். சோ இந்த இடத்துல டைரக்டா ரேஷியோ இருக்கனால டைரக்ட் ரேஷியோ தானே, சோ நேர் விகிதம் தானே, டைரக்டா அதே ரேஷியோ இங்க வரணுங்கிறது ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுல 40 புத்தகங்களின் எடை என்ன? சோ 72 புக்கு அப்படின்றது இருக்கு, அதோட எடை வந்து 9 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 40 புக்கோட எடை தான். சோ அன்னோனா நோன் பை அன்னோனான்றது கண்டுபிடிக்கணும். சோ நான் புக்கை குறைச்சேன்னா எடையும் குறையும் தானே. சோ எடையும் குறையும், புக்கை குறைச்சிருக்கேன். சோ அப்ப என்ன டைரக்ட் தான், நேர் விகிதம் தான். நேர் விகிதம்னா என்ன பண்ணும், என்ன தெரியாதோ அது நியூமரேட்டர், என்ன தெரியுமோ டினாமினேட்டர் இன்டு 9. சோ அன்னோன் பை நோன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, 9ஆல அடிக்கலாமா. 8 தடவை 9 இருக்கா, 8 தடவை 9 தான் 72. சோ அப்ப 8 இதை வச்சு அடிச்சீங்கன்னா என்ன 5 kgன்னு வந்துருமா. சோ 5 கிலோங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் வயலை அறுவடை செய்வார்கள்? சோ 30 நபர்கள் 15 நாள். சோ 30 மேன் எடுத்துக்குவோம், 15 நாள் ஆகுது அப்படின்னா 20 பேர் தான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இது நேர் விகிதமா எதிர் விகிதமா, அதாவது டைரக்டா இன்டைரக்டா? சோ இங்க 4 குறைக்கும் போது 4 அதிகமாகுமா கம்மியாகுமா ஒரு வேலை செய்யும் போது? சோ அதிகமாகுமா. அப்ப இன்டைரக்டா, இன்டைரக்ட்னா என்ன, நோன் பை அன்னோன். இங்க எது தெரிஞ்ச வேல்யூ, 30ங்கிறதுக்கு வேல்யூ தெரியும், 20ங்கிறது தான் தெரியாது. சோ இதைத்தான் நம்ம எழுதணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் கைண்ட் தான் வரும். இன்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேல்யூ 15 அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். 0 0 அடிச்சிடலாமா, 2 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 7.5ன்னு வருமா. சோ 3 × 7.5 என்ன 22.5 நாள் ஆகும். இதே இடத்துல 20 பேர் வேலை செஞ்சா, 30 பேர் வேலை செஞ்சா அங்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டி விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? சோ இப்ப என்ன, ஒரு பெட்டி விலை 200 இருக்கும்போது 13 வாங்க முடியுது. இப்ப 260 மாறும்போது எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சோ ரேட் இருக்கும்போது அதோட பெட்டிகள் வாங்குறது. இப்போ இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? விலை அதிகமானா கம்மியா வாங்குவீங்களா அதிகமா வாங்குவீங்களா? கம்மியா தானே வாங்குவீங்க. எதிர் விகிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா, 200 ரூபாய் இருக்கும்போது 13 பெட்டி வாங்க முடியுதுன்னா ஒரு பெட்டி 260ன்னு வரும்போது கண்டிப்பா 13 பெட்டியை விட கம்மியா தான் வாங்க முடியும். சோ அப்ப எதிர் விகிதம்னா என்ன பண்ணும், நோன் பை அன்னோன். அப்ப 200/260 × 13. சோ இது நோனு இது அன்னோன்ங்கிறது தெளிவா தெரிஞ்சதுன்னா போதும். 0 0 கேன்சல் ஆயிடுமா, 13 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைமா, 20/2 என்ன
10. சோ அப்போ 260 ரூபாயா அந்த பெட்டி விலை உயர்ந்ததுன்னா 10 பெட்டி தான் வாங்க முடியும். ஏற்கனவே நம்ம வாங்கினது 200 ரூபாயா இருக்கும்போது 13 பெட்டி நம்ம வாங்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன எனில் 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். சோ 16 குழாய் 18 நிமிஷம் எடுத்துக்குது. சோ 16 பைப் 18 மினிட்ஸ் எடுத்துதான் அந்த தொட்டியை நிரப்புது, பெட்ரோல் தொட்டியை. சோ இந்த இடத்துல இப்ப இருக்கிறது எத்தனை பைப் தான் இருக்கு? 9 பைப் தான் இருக்கு. அப்போ நேரம் அதிகமாகுமா கம்மியாகுமா? இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? சோ இப்ப என்ன பண்றீங்க, பைப்பை குறைக்கிறீங்க. பைப்பை குறைச்சா டைம் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது அதிகமாகுமா? எதிர் விகிதம் அப்படின்னு தெரிஞ்சிச்சா? எதிர் விகிதம்னா என்ன? நேர், அதாவது அன்னோன் பை நோன் கிடையாது, நோன் பை அன்னோன்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப என்ன, 16ங்கிறது தான் தெரியும், 9ங்கிறது தெரியாதா? இன்ட்டு 18 அப்படிங்கறது யூஸ் பண்ணீங்கன்னா வரதான் ஆன்சர். சோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 16 இன்ட்டு 2 என்ன, 32 மினிட்ஸ் ஆகும், 32 நிமிடங்கள் ஆகும். இது எதிர் விகிதம் கண்டுபிடிச்ச உடனே இந்த எடுத்து எழுதுறது எது தெரிஞ்ச வேல்யூ அப்படிங்கறத பாக்கணும். எது தெரிஞ்ச வேல்யூ? 16 பைப் இருக்கும்போது தானே எனக்கு தெரியும் 18 நிமிஷம்னு. 9 பைப் இருக்கும்போது எவ்வளவு நிமிஷம் தானே தெரியாது. சோ இந்த தெரிஞ்சது தெரியாது, அன்னோன் நோன் அப்படிங்கறதுல கிளியரா இருந்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? சோ 6 குழாய் இருந்ததுன்னா எவ்வளவு நேரத்துல? 6 பைப் இருந்ததுன்னா 90 மினிட்ஸ்ல, அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷத்துல ஃபில் பண்ணிருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குழாயை அடைச்சிட்டோம்னா என்ன, 5 பைப் தான் அங்க இருக்கும், எவ்வளவு நேரம் ஆகும்னு அப்படி கேக்குறாங்க. சோ இப்ப என்ன, பைப்பை குறைச்சா டைம் அதிகமா தானே ஆகும். இதுக்கு முன்னாடி சமம் இதே தானே பார்த்தோம். சோ அப்ப என்ன, நோன் பை அன்னோன் தானே. 6/5 இன்ட்டு 90 என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். 5 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் இருக்கு? ஒரு டைம் 9 இருக்கு, 40ல 8. 6 இன்ட்டு 18 என்னவோ அதுதான் ஆன்சர். 5 18 90, 6 18 108. அப்ப எவ்வளவு? 108 நிமிஷம் ஆகும் இந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி எவ்வளவு பைப் இருந்துச்சு? 6 பைப் இருக்கும்போது 90 நிமிஷத்துலயே ஃபில் பண்ணிச்சு. ஆனா ஒரு பைப்பு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 பைப் 108 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாளுகளுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? அப்போ எத்தனை? 144 வாத்து வச்சிருக்காரு, அதுக்கு 28 நாளைக்கு உணவு இருக்கு. சோ அதே இடத்துல 32 வித்துட்டாரு அப்படின்னா இங்க எத்தனை இருக்கும்? 112 தானே இருக்கும். சோ 144 மைனஸ் 32. சோ 32 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30 பண்ணீங்கன்னா 114 வரும், 2 பண்ணா 112 வந்துரும். சோ 112 வாத்துகளுக்கு எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இது நேர் விகிதமா எதிர் விகிதமா? நான் வாத்தை குறைச்சேன்னா உணவு யூஸ் பண்ற நாட்கள் அதிகமாகுமா கம்மியாகுமா? என்கிட்ட வாத்து கம்மியாகுதுன்னா உணவு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா ஆகுமா? அது எவ்வளவு நாள்ன்றது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல நேர் விகிதமா எதிர் விகிதமான்னு மட்டும் தான் தெரியணும். சோ எதிர் விகிதம் அப்ப என்ன, அன்னோன் நோன் யூஸ் பண்ணிடலாமா? சோ அப்ப என்ன, நோன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 144 டிவைடட் பை அன்னோன் அப்படிங்கிறது 112 இன்ட்டு 28. சோ இதை சால்வ் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். சோ சால்வ் பண்ணுவோமா? என்ன வரும்? சோ 28 அடிக்கலாம். 28 அடிச்சீங்கன்னா எத்தனை? 4 டைம் 28 இருக்கு. 28 தெரியலன்னா 7 அடிச்சு திரும்ப 28க்கு மாத்திக்கலாம், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 4 டைம் 28 அப்படிங்கிறது 112. ஏன்னா 5 தடவை 28ங்கிறது 140. இன்னொரு 28 இதுல ஆட் பண்ணீங்கன்னா 140 அப்படிங்கிறது வந்துரும். சோ இப்ப 4ஆல இங்க கேன்சல் பண்ணலாமா? சோ 14ல எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் 12. அப்ப 2 ரிமைனிங் வருது. 24ல 6. சோ அப்ப எத்தனை நாளைக்கு வரும்? 36 நாளைக்கு அந்த உணவு வரும். இப்போ இந்த இடத்துல 32 வாத்து அவங்க வித்தாங்கன்னா 28 நாள்ல இருந்து 36 நாளுக்கா மாறிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறது எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? இதுவுமே எதிர் விகிதம் தான். சோ என்ன கொடுத்திருக்காங்க? 6 தோட்டக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 120 நிமிஷம் ஆகுது. சோ இந்த இடத்துல 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா ஆள் அதிகமா தானே தேவை. சோ ஆள் அதிகமா தானே தேவை. இங்க டைமை நான் குறைக்கிறேன், அதனால ஆள் அதிகமாகும். இது நமக்கு இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கறது சொல்லிடலாம். இன்டைரக்ட்னா வேற ஒண்ணும் இல்ல, எதிர் விகிதம். சோ எதிர் விகிதம்னா என்ன பண்ணும்? நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணுமா? 120/30 இன்ட்டு 6 அப்படிங்கிறது என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். சோ இதை வச்சு கேன்சல் பண்ணலாமா? 4 தடவை 30 இருக்கா? 4 தடவை 30ங்கிறது 120. 4 இன்ட்டு 6 என்ன? 24. சோ அப்ப 24 தோட்டக்காரர்கள் தேவைப்பட்டிருக்கும். எதுக்கு? 30 நிமிஷத்துல அதே வேலையை முடிக்கணும்னா. பட் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் எத்தனை தோட்டக்காரர்கள் அதிகமா தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேரை நம்ம ஆட் பண்றோம்? 6 பேரா இருந்தாங்க, இப்ப 24 பேரா ஆகுறாங்கன்னா நம்ம ஆட் பண்றது 18 பேரை ஆட் பண்றோம்.
சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24 கிடையாது. நோன் பை அன்னோன் போட்டு அந்த ஆப்ஷனே வச்சு நம்ம ஆன்சரை எழுதிடக்கூடாது. இந்த இடத்துல எவ்வளவு பேர் அதிகமாகறாங்க, அதிகமாக கூடுதலாக தேவைப்படுது எவ்வளவு பேர் தான் கேட்டிருக்காங்க. சோ கூடுதலா 18 பேர் இருந்தாங்கன்னா 120 நிமிஷத்துல முடிக்கிற ஒர்க்கை 30 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. சோ 12 பசு அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12 கவுஸ் எவ்வளவு நாள்ல மேயுது, 10 நாள்ல மேயுது. 10 நாள்ல மேயுதுன்னா அந்த இடத்துல 20 பசு இருந்தா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் கேக்குறாங்க. சோ எவ்வளவு நாள்ல மேய்ஞ்சு முடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப நான் ஆள் அதிகப்படுத்திருக்கேன், அப்ப என்ன ஆகும், நாள் குறையுமா, கம்மி நாள்லயே சாப்பிட்டுருமா அந்த கவுஸ். அப்ப என்ன, எதிர் விகிதம் தானே. எதிர் விகிதம் தான் என்ன பண்ணும், 12/20 × 10 அவ்வளவுதான். டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சோ 0 0 கேன்சல் ஆயிடும். இப்ப 12/2 என்ன, 6 நாள்ல அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிரும் அந்த இடத்துல 20 பசுக்கள் இருந்தா. சோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நேர் விகிதம், எதிர் விகிதம் ஒரே ஸ்டெப் தான். எடுத்து எழுதுறீங்க, சால்வ் பண்றீங்க, ஆன்சர் வந்துரும்.